இங்க வானதி பாத்தீங்கன்னா கடைக்கிட்டு வந்து நம்ம பாண்டிக்கிட்ட நான் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி இதே இடத்துல நடந்து காட்டுறேன்னா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லி உடனே பாண்டி பாத்தீங்கன்னா நீ யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கோ எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுல வேற எதுக்கெடுத்தாலும் சண்டை போடுற உன்ன மிஸ் பண்ணிட்டேன்னு நினைச்சு வருத்தப்படுவேன்னு நினைக்கிறேன். வேணும்னா சொல்லி நானே உனக்கு மாப்பிள்ள பார்த்து கொடுக்குறேன். உடனே வானதி ஓ அவ்வளவு தூரம் போயிட்டா அப்போ எனக்கு கல்யாணம் ஆனாலும் கவலை இல்லை. உன்னை போய் தேடி தேடி லவ் பண்ண பாரு என்ன சொல்லணும் இனிமே நான் அந்த கடை பக்கமே வர மாட்டேன்னு சொல்லியும் உடனே பாண்டி பாத்தீங்கன்னா நீ தான் எப்பவும் இப்படி சொல்லுவ. இப்ப நான் சொல்றேன் இனிமே போன் பண்றது உன் வீட்டை தேடி வந்து சாரி சொல்றது மெசேஜ் பண்றது இது எதுவுமே பண்ண மாட்டேன். இனியாவது உன் தொல்லை இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரம் நம்ம பலவன்னு பாத்தீங்கன்னா பெருக்கிட்டு இருக்க நேரத்துல அவங்க அப்பாவும் பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கா டீல் பேசிக்கிட்டு இருப்பாங்க போன்ல குறுக்கமா இருக்குமா. அந்த நேரம் நிலாவும் பாத்தீங்கன்னா இவங்க லட்சக்கணக்கா டீல் பண்றதை கேட்டுட்டு பலவன் சொன்னதுனால பேச போவாங்க. உடனே என்ன அந்த பலவன் சொன்னானா அவனுக்கு ஒட்டு கேட்கிற வேலையாவே இருக்குது. இன்னொன்னு திருவண்ணாமலையில இருந்து சமாதானம் பண்றதுக்காகவே கூட்டிட்டு வந்தோமா என்ன இதுக்கு இடத்துல ஆகும்னா வந்துடுற அப்படின்னு சொல்லியும் எனக்கு இது தேவைதான் சொல்லிட்டு நம்ம நிலாவும் பாத்தீங்கன்னா உள்ள போயிருவாங்க. எல்லாரும் சாப்பிட உட்காந்துருக்கும் போது பாண்டியும் பாத்தீங்கன்னா சாப்பிடாம இருக்கிறத பார்த்துட்டு என்ன ஏதுன்னு கேட்கியும் வானதி வந்து கடையில பேசின விஷயத்த சொன்னதும் நம்ம சோழன் நிலாவும் பாத்தீங்கன்னா பாண்டி கிட்ட போய் வேணும்னா நாங்க போய் பேசவான்னு கேட்பாங்க.